அது சாத்தானிடமிருந்து வருகின்ற கண்ணியாகும். Condemnation மற்றவர்களை குறை கூறி திரிவது, கண்டனம் செய்வது destroys you உங்களை அழித்துவிடும். and the other brother in Christ. சகோதரர் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற மற்ற சகோதர சகோதரிகளை அழித்துவிடும். But forgiveness brings ஆனால் மன்னிப்பு change in that person. அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகிறது. Forgiveness will help you to overcome anything that is keeping you away from the promise of God. ஆண்டவருடைய வாக்குறுதிக்கு எதிராக எவையெல்லாம் உங்களிடத்திலே வருகின்றதோ அவை எல்லாவற்றையும் மன்னிப்பு அழித்துவிடும். In our life we are going to meet all kinds of different people. உங்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான வேறுபட்ட பல மனிதர்களை நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள். Some people will be sweet. சில மனிதர்கள் சுவையாக இனிமையாக இருப்பார்கள். Some will be kind. சில பேர் அன்பாக நட்பாக இருப்பார்கள். Some will be forgiving. சில பேர் மன்னிக்கக்கூடிய மனமுள்ளவர்களாக Some இருப்பார்கள். will be loving people. சில பேர் ரொம்ப அன்பு காட்டுகின்றவர்களாக இருப்பார்கள். But in your life you will also get people who are stinking. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சில மனிதர்களை சந்திக்கும் போது நாற்றம் எடுப்பவர்களாக இருப்பார்கள். Their thoughts, the way they speak, the way they conduct will be not what you want them to be. அவருடைய சிந்தனைகளும் அவருடைய சொற்களும் அவருடைய செயல்பாடுகளும் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதற்கு எதிர்மறையாக இருப்பவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். Their actions will not be the way you want them to act. அவருடைய நடவடிக்கைகள் நீங்கள் அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்கு எதிர்மறையாக இருக்கலாம். Some will be very, very offended. இன்னும் சில பேர் எப்போதும் காயப்படுத்துகின்றவர்களாக இருப்பார்கள். They will not be living a right or holy life. அவர்கள் சரியான ஒரு தூய்மையான ஒரு வாழ்வு வாழ்பவர்கள் அல்ல. Now my friend, what are you going to do? நண்பர்களே, அப்படிப்பட்ட மனிதர்களோடு வாழ்கின்ற நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? Are you going to condemn them? நீங்களும் அவங்க செய்யற மாதிரி கொலை சொல்லவோ கண்டனம் செய்யவோ போகிறீர்களா? Are you going to judge them? நீங்களும் அப்படியே தீர்ப்பு கூற போகிறீர்களா? Or are you going to still love them and forgive them? அல்லது தொடர்ந்து அவர்களை அன்பு செய்து மன்னித்து நீங்கள் வாழ போகிறீர்களா? So that you can minister them. ஏனென்றால் அப்போது நீங்கள் அவர்களுக்கு பணி செய்ய முடியும். God is the one who sanctifies them. ஆண்டவர் தான், அவர் ஒருவர் தான் அவர்களை தூய்மைப்படுத்துபவர். God is the one who can use it for his own purpose. ஆண்டவர் தான் தன்னுடைய சொந்த நோக்கத்திற்காக ஒவ்வொருவரையும் பயன்படுத்த முடியும். For his plans are not like our plans. அவருடைய திட்டங்கள் எல்லாம் நம்முடைய திட்டங்கள் அல்ல. His ways are not our ways. அவருடைய எண்ணங்கள் வழிகள் எல்லாம் நம்முடைய வழிகள் அல்ல. His thoughts are not our thoughts. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய எண்ணங்கள் அல்ல. Your offense is going to stop you. உங்களுடைய மன காயப்படுதல் அது உங்களை நிறுத்த போகிறது. It's going to stop God from blessing you. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பதிலிருந்து தடுத்து நிறுத்த போகிறது. It's going to stop God from using your life as a consecrated life. உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய ஆவி நிறைந்த வாழ்க்கையாக உங்களுக்கு இருக்க போவதை நீங்கள் தடுத்து நிறுத்த போகிறீர்கள். It's going to bring a block in your life and in that person's life. அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தவறான திட்டத்தையே இது தரப்போகிறது. If you make that decision to walk in love நீங்கள் அன்பு வழியிலே நான் நடப்பேன் என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் and forgiveness, மன்னிப்பேன், you will experience the incredible move of God in your life. நீங்கள் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் மதிப்பு மிகுந்த அவருடைய அசைபாடுகளை மதிக்க முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Satan wants to keep you away from experiencing this glory. இந்த மாட்சி மிகுந்த ஆண்டவருடைய மாட்சிமை அனுபவிக்க அதை தடை செய்கின்றவன், குறுக்கே நிற்கின்றவன் சாத்தான். Your offense உங்களுடைய மனக்காயம் can trap the other person also into offense. மற்ற மனிதர்களையும் இத்தகைய பொறிக்குள் வந்து விடும்படியாக செய்கின்றது. It can destroy the church. அது ஒரு திருச்சபை ஆலயத்தையே அது அழித்துவிடும். Are we going to trap and destroy one another? நாம் ஒருவர் மற்றவர்களை பொறியிலே தள்ளி நாம் அழித்துக் கொள்ள போகின்றோமா? With the attitudes of unforgiveness? மன்னிக்க முடியாத இந்த மனநிலையினால் Or are we going to live true Christians அல்லது by Allah? நம்முடைய அன்பு வாழ்க்கையினால் உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் வாழ போகின்றோமா? My friend, be watchful.
அன்பான நண்பர்களே, மிகவும் கவனமாக இருங்கள். My friend, be watchful. அன்பான நண்பர்களே, மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் விழிப்பாகவும் இருங்கள். Be vigilant. எப்போதும் விழிப்பாக இருங்கள். There's a trap out there. வெளியே எப்போதும் உங்களுக்காக பொறி காத்திருக்கின்றது. And this trap has been laid by Satan. இந்த பொறியானது சாத்தானால் உங்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. He is not only going to try to destroy you, உங்களை மட்டும் அவர் அழிக்க போவதில்லை, but he's going to destroy the whole community. ஆனால் இந்த முழு சமுதாயத்தையுமே அவன் அழித்து விடுவான். He's going to try to stop the mighty, miraculous power of Holy Spirit working in your life and in the lives of others through you. பரிசுத்த ஆவியின் வல்லமை மிக்க உன்னதமான செயல்கள் உங்கள் வழியாக நடைபெறுவதை தடை செய்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவருடைய மகத்தான செயல்களையும் அற்புதங்களையும் நடைபெற முடியாமல் சாத்தான் தடுத்து விடுவான். He's using you to bring disunity. அவன் உங்களை பயன்படுத்தி ஒற்றுமையை குலைத்து விடுவான். The trap is laid. அந்த பொறியானது வைக்கப்பட்டுள்ளது. If you are not willing to forgive others of what they have done, மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்தார்களோ அதை நீங்கள் முழுமையாக மன்னிக்காவிட்டால், then right now God is saying to you, இப்போது கடவுள் உங்களை பார்த்து சொல்கின்றார், Jesus is saying to you, ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்கின்றார், He is also not going to forgive you உங்களை for everything that you have done that offends Him. ஆண்டவர் இயேசுவை மனதை புண்படுத்தக்கூடிய காரியங்கள் நீங்கள் என்னவெல்லாம் செய்திருக்கின்றீர்களோ அந்த காரியத்தை என்னாலும் இயேசு சொல்கின்றார், என்னாலும் மன்னிக்க முடியாது என்று. With our sinful life, நம்முடைய பாவ வாழ்க்கையின் விளைவாக, with a life of disobedience, நம்முடைய கீழ்ப்படிதல் இல்லாத வாழ்க்கையின் விளைவாக we are again and again and again offending Jesus. திரும்ப 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 நாம் ஆண்டவர் இயேசுவை காயப்படுத்துகின்றோம். But look at Jesus. ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். No matter how many times you offended, எத்தனை முறை நீங்கள் அவரை காயப்படுத்தி நீங்கள் திரும்ப திரும்ப செய்தாலும், so many times we do things that we are doing things that are against Him. ஆண்டவர் இயேசுவுக்கு எதிரான காரியங்கள் பல முறை நாம் திரும்ப திரும்ப செய்தாலும், We go against His expectations. அவருடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக நாம் We வாழ்ந்தாலும், go against His desires. அவருடைய விருப்பங்களுக்கு எதிராக நாம் வாழ்ந்தாலும் We are offending Him. நாம் எப்போதும் அவரை காயப்படுத்துகிறோம். But Jesus refuses to get offended. ஆனால் ஆண்டவர் இயேசு காயப்படுவதற்கு மறுத்து விடுகிறார். He still continues to love you. அவர் உங்களை தொடர்ந்து அன்பு செய்கிறார். He still continues to forgive you. அவர் தொடர்ந்து உங்களை மன்னிக்கிறார். Can we be like Jesus today? நாம் அவ்வாறு ஆண்டவர் இயேசுவை போல நாமும் அந்த வழியில் செல்வோமா? Receiving the forgiveness from Jesus ஆண்டவர் இயேசுவிடமிருந்து மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டு, is like an ocean. அது ஒரு கடல் போன்றது. And all that we need to forgive somebody நாம் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் மற்ற வேறு ஒருவரை மன்னிக்க வேண்டியது are just few drops of that ocean. அந்த பெரிய கடலில் இருந்து நாம் எடுத்துக்கொள்கின்ற ஒரு சிறு துளி தண்ணீரை போன்றதுதான் அது. So are we going to say to ourselves, நாம் இப்போது நமக்குள்ளேயே இவ்வாறு சொல்லிக் கொள்ள போகின்றோமா? from now on, O Lord, இப்போது இருந்து ஆண்டவரே, I am willing to overlook a few things in my life. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில காரியங்களை நான் கருத்தில் கொள்ள மாட்டேன். I'm not going to judge anybody. நான் யாரையும் தீர்ப்பிட மாட்டேன். I'm not going to condemn anybody. நான் யாரையும் கண்டனம் கூற மாட்டேன். But I'm going to minister to them with love and forgiveness. அன்பாலும் மன்னிப்பாலும் தொடர்ந்து அவர்களுக்கு நான் பணி செய்வேன். The anointing of forgiveness is flowing. இப்போது மன்னிக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அருள்படிவு நம்ம மேல் இப்போது பொழிந்து கொண்டிருக்கிறது. Make that decision to forgive. இப்ப எல்லாரும் நான் மன்னிச்சிருவேன் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துக்கொள்வோம். Make that decision to love. நான் அன்பு செய்வேன் அப்படிங்கிற முடிவை எடுத்துக்கொள்வோம். Make that decision that I will go and reconcile in that relationship. நான் எந்த உறவு பிரிந்து இருக்கின்றதோ அதை சென்று நான் ஒப்புரவு செய்வேன் என்று முடிவெடுத்துக் கொள்வோம். Your very act of love உங்களுடைய அன்பு செயல் is going to display Jesus. அது ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தும். Your very act of love உங்களுடைய அன்பு செயல்
is going to show those people who are coming against you the loving and forgiving Savior in you. உங்களுக்கு எதிராக வருகிறவர்களுக்கு உங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவர் இயேசு என்ற மீட்பரை அவர்களுக்கு தெரியப்படுத்தும். Today when we go out of this retreat house, இந்த நாளிலே இந்த தியான இல்லத்தை விட்டு நாம் வெளியே செல்லும்போது, we'll be going back to our jobs. நாம் நம்முடைய பணிகளுக்கு திரும்ப செல்லும்போது, let us show people around us that we really care for them. நாம் நம்மை சுற்றி இருக்கின்ற மக்களிடத்திலே அவர்களை குறித்து நமக்கு அக்கறை உண்டு என்பதை நம்முடைய செயல்முறையினால் காட்டுவோம். No matter how many wrongs they have committed against you, அவங்க எவ்வளவுதான் நமக்கு தீமை செய்திருந்தாலும் பரவாயில்லை, யாரை கருத்தில் கொள்ள வேண்டாம். in our own house, in our own families, in our own home, let us show how Jesus was crucified by we ourselves crucifying our desires, our flesh to obey Him. நாம் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உறவின் முறையாரோடும் எவ்வாறு ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அவர் காயப்பட்டு அவர் அறையப்பட்டாரோ, அதுபோல நம்முடைய சுய விருப்பங்களையும் நம்முடைய சுயத்தையும் நாம் சிலுவையிலே அறைவோம். நாம் அதை அழித்துக் கொண்டு நம்முடைய உறவு, நம்முடைய உறவினர் இவர்களுடைய நலனுக்காக ஆண்டவர் இயேசு எவ்வாறு ஏற்றுக்கொண்டாரோ அவ்வாறு நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை நம்மிலே அவர்களுக்கு காட்டுவோம். The Spirit of God is moving in this place. இப்போது ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். His love is flowing into you. ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேல் பொழித்து கொண்டிருக்கிறது. Say to Him, Lord, I make this decision to love. ஆண்டவரே, நான் மற்றவர்களை அன்பு செய்வேன் என்ற முடிவை எடுத்துக்கொள்கிறேன் என்று இப்போது எல்லாரும் ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லுவோம். இயேசுவே, நான் எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய அந்த முடிவை நான் இப்போது எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். Say to Him, Lord, I'm going to walk in forgiveness. இயேசுவே, நான் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையிலே நான் இனிமேல் நடப்பேன் என்று சொல்லுவோம். Say to Him, you are my helper, help me in my weaknesses. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்பவர், என்னுடைய பலவீனத்திலே எனக்கு உதவும். Strengthen me, Lord, now to go and act according to your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதன்படி நான் நடப்பதற்கு இப்போது என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுவோம். Strengthen me, O Lord, to walk in patience, especially with my own loved ones. நான் யாரை அன்பு செய்கின்றேனோ அவர்களோடு நான் பொறுமையோடு நான் நடப்பதற்கு ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுவோம். Teach me, O Lord, to walk in faith with you and to trust you. உம்மோடு நம்பிக்கையில் நான் நடந்து அந்த விசுவாசத்தையும் அந்த உறுதிப்பாட்டையும் நான் பெற்றுக்கொண்டு உம்மை போல் வாழ வேண்டும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுவோம். Spirit of God, change my ஆண்டவருடைய nature. ஆவியானவரே, என்னுடைய உள் நோக்கத்தை மாற்றும். Oh Spirit of God, change my character. ஆவியானவரே, என்னுடைய நடவடிக்கை நடத்தை மாற்றும். I'm willing to tame every thought that is not of your kingdom. I'm ready to train every thought according to your word of God. ஆண்டவரே, எந்தெந்த சிந்தனைகள் உங்களுடைய இறைவார்த்தைக்கு எதிராக இருக்கின்றதோ அவற்றை எல்லாம் நான் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு உங்களுடைய இறைவார்த்தைக்கு ஒத்த சிந்தனைகளை என்னிலே நான் வளர்த்து கொண்டு அந்த சிந்தனைகள் காட்டும் வழியிலே நான் நடப்பேன் என்று இப்போது உம்மிடம் நான் உறுதி சொல்கின்றேன். God, I'm ready to change. ஆண்டவரே, நான் மாறுவதற்கு தயாராக இருக்கிறேன். Thank you for the power that is flowing into me now. ஆண்டவரே, எனக்குள் பாய்ந்து கொண்டிருக்கின்ற உமது வல்லமைக்காக நன்றி. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. All this time my mind was wandering. இவ்வளவு நாளும் என்னுடைய சிந்தனை எல்லாம் அலை பாய்ந்து கொண்டிருந்தது. I allow my mind to accept different kinds of negative thoughts. நிறைய எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் என்னுடைய சிந்தனைக்குள் அனுமதித்துக் கொண்டிருந்தேன். And this mind of mine has become the playground for Satan. இத்தகைய என்னுடைய மனநிலை சாத்தான் விளையாடுகின்ற ஒரு மைதானமாக இருந்தது. Satan has been giving me different kinds of ideas and suggestions that are attacking. சாத்தான் தாக்குவதற்கு ஏற்புடைய பலவிதமான ஆயுதங்களையும் ஆலோசனைகளையும் தந்து கொண்டிருந்தான். I've been coming to church regularly, Lord. தினமும் நான் கோவிலுக்கு வந்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே. But I've been thinking in opposition to the word of God. ஆனால் இறைவார்த்தைக்கு எதிர்மறையான சிந்தனைகளே என்னில் இருந்தது.
Now I make the decision. ஆண்டவரே இப்போது நான் முடிவெடுத்துக் கொள்கிறேன். My attention will be top priority to the word of God. உம்முடைய இறை வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பதாக என்னுடைய கவனமெல்லாம் அமையும் என்று உறுதி கூறுகிறேன். I begin to realize, Lord, ஆண்டவரே நான் இப்போது என்னுடைய தவற்றை உணர்ந்து கொள்கிறேன். my thoughts can be so dangerous. என்னுடைய சிந்தனைகள் அவ்வளவு ஆபத்தானவை. It can destroy my future and my loved one's life. என்னுடைய எதிர்காலத்தையும் என்னுடைய அன்பு செய்தவர்களுடைய வாழ்க்கையும் அழித்துவிடும் என்பதை கண்டுகொண்டேன். Right now I make this decision, Lord. ஆண்டவரே இப்போது இந்த முடிவை நான் எடுத்துக்கொள்கிறேன். I'm going to take my mind with the word of God on a daily basis. இறை வார்த்தையை கொண்டு என்னுடைய சிந்தனைகளை நான் பயிற்றுவிக்க போகின்றேன். ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க போகின்றேன். And again regularly I will have a constant check whether my thoughts and my mind is according to the word of God. அடிக்கடி நான் என்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இறை வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்கின்றதா என்று நான் அதை திரும்ப திரும்ப நான் பார்த்து கொள்வேன், கவனித்துக் கொள்வேன். மன்னிக்கக்கூடிய வல்லமையை இப்போது ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களிலே ஊற்றிக் கொண்டிருக்கின்றார். எனவே எல்லோரும் நாம் மன்னிப்போம். நீங்கள் இப்போது மன்னிக்கும் போது உங்கள் தலைவலிகள் இப்போது குணம் தருகின்றது. யார் யாருக்கெல்லாம் தலையிலே ஒரு பார உணர்வு இருக்கின்றதோ, எப்போதும் ஒரு பக்கமாக தலை வலிக்கின்றதோ, நீங்கள் மன்னித்தவுடன் நீங்கள் அந்த சுகத்தை இப்போது பெற்றுக் கொள்கின்றீர்கள். நீங்கள் அதை அனுபவித்து ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள், நம்புங்கள். ஆண்டவருடைய காயங்கள் அவர் தலையில் இருந்து வழிகின்ற ரத்தம் இப்போது உங்களை குணப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சிலுவையை உங்கள் கண்முன்னால் கற்பனையில் கொண்டு வாருங்கள். உள் முடியிலிருந்து வழிகின்ற ரத்தம் உங்கள் தலையிலே வழிகின்றது. கண்ணிலே பார்வை கோளாறு உள்ளவர்கள், இதோ மற்றவர்களை நான் தவறாக பார்த்தேனே என்று சொல்லி உங்கள் கண்களை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணியுங்கள். அந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் எப்போது மன்னிக்கின்றீர்களோ அப்போது ஆண்டவருடைய ரத்தமானது உங்கள் கண்ணிலே உள்ள கோளாறை உடனே குணப்படுத்துகின்றது. நீங்க மன்னிங்க. யாரெல்லாம் தவறா பார்த்தீங்களோ அவங்களெல்லாம் மன்னிங்க. எல்லாரும் ஆண்டவர் நீங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்கும் வல்லமையை தந்தாரு. உங்கள் உடல் நோயெல்லாம் குணப்படுத்தி இருக்கிறாரு. யாரெல்லாம் ஆண்டவர் என்னை இப்போது தொட்டார், நான் அந்த அமைதியையும் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறேன் அப்படின்றவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார், எனக்கு அமைதியை தந்திருக்கிறார், மகிழ்ச்சியை தந்திருக்கிறார் அப்படி உணர்ந்தவங்க அனுபவிச்சவங்க கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரங்கள் தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இப்போ உங்களுக்கு இந்த சின்ன ஜப புக்கு தருவாங்க. போன தடவையும் கொடுத்துருந்தாங்க, உங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். புக்கு ஏற்கனவே வாங்கினவங்க வாங்காதீங்க, இல்லாதவங்க வாங்கிக்கங்க. அது மாதிரி உங்களுக்கு சிடி, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சிடி, இங்கே போன வருஷம் நடந்த தியானம் இருக்குதுல்ல, அந்த தியானத்துக்குள்ள சிடி குடும்பத்துக்கு ஒன்று. அப்போ பெரியவங்க ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கங்க, சரியா? ஒரு குடும்பத்துக்கு ஒன்று. புக்கு இல்லாதவங்க புக்கு வாங்கிக்கங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Is the word of God helping you? இறைவார்த்தை உங்களுக்கு உதவி செய்தா? Is it easy to understand? இப்போ புரியுறது நல்லா
எளிமையா இருக்கா? உங்களுக்கு எளிதா இருக்கா? Okay. Somebody will be saying, யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லுவாங்க, brother, it is good to say to forgive. சகோதரரே மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. I find it so difficult to forgive somebody. ஆனா எனக்கு ஒருத்தங்களை மன்னிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதே. I cannot forgive. எனக்கு அவங்களை மன்னிக்கவே முடியாது. I am trying my best to forgive, நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் மன்னிக்கிறதுக்கு, but I fail to forgive. ஆனா மன்னிக்கவே முடியல, தோத்து போறேன். So Jesus is going to give us the solution how to forgive. அப்ப ஆண்டவர் இயேசு நமக்கு எப்படி நம்ம மன்னிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு வழிமுறை கற்றுத் தர போறாரு. So let's go to Luke chapter 17. அப்போ லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரத்துக்கு நம்ம இப்ப எடுத்துவோம். Luke chapter 17 verse 1. லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனம். Then said Jesus to the disciples, இயேசு தம் சீடரை நோக்கி கூறினார், it is impossible but that offense will come. சோதனை வருவதை தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. But woe to him through whom they come. ஆனால் அது யாரால் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ கேடு. In other words, curse to that person who brings offense. யார் இந்த பாவ சோதனையை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு சாபம் என்று கூறுகிறார். Praise the Lord. Praise the Lord. Before Jesus is dead, ஆண்டவர் இயேசு இந்த உலகை விட்டு போவதற்கு முன்னால் were the disciples all the time fighting with each other? இந்த சீடர்கள் எல்லாம் எப்போ உட்கார்ந்து ஒருத்தர் சண்டை போட்டுட்டு அப்படிலாம் இருந்தாங்களா? அவர் விண்ணகத்துக்கு போறதுக்கு முன்னால Come on. ஒருத்தர் சீடர்கள்லாம் Were they all the time fighting? எந்த நேரம் சண்டை போட்டுட்டே இருந்தாங்களா? The Bible is saying that they were all the time quarreling. பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவங்க எப்பவும் ஒருத்தர் அவங்களுக்கு சண்டை இருக்குதுன்னு சொல்லுது. I'm going to sit on the right side of Jesus. நான் ஆண்டவர் இயேசுவை வலப்பக்கம் உட்காருவேன். No, I'm going to sit on the right side. இல்ல நீ இல்ல, நான் உட்காருவேன். There was always difference of opinion. எப்பவுமே அவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருந்துட்டே தான் இருக்குது. So Jesus was telling his disciples, அப்ப ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களை எல்லாம் பார்த்து இப்படி சொல்றாரு, be very careful. நீங்க ரொம்ப கவனமா இருங்க. Satan is going to bring offense. சாத்தான் உங்களுக்கு இப்படி பாவ சோதனைகளை கொண்டு வர போறான். But curse to that person ஆனால் யாரால் அது வருகிறதோ who becomes an agent of Satan to bring that offense on somebody. யார் மேலாவது அத்தகைய பாவ சோதனையை கொண்டு வருகின்ற